எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்களா, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் பார்த்துட்டு நான் பேசுகிறேன், அதுக்காக தான் வெயிட்டிங். என்னெல்லாம் சொல்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்மலாம் பார்த்து. எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இல்லைங்க, எல்லாமே செல்ஃப் மேக்கப் தான், எப்போவுமே செல்ஃப் மேக்கப் தான். நல்லா இருக்கேன் ஆனால் உங்கள் எல்லாரையும் நான் மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி நீங்கள் எப்படி என்னைய மிஸ் பண்ணுறீங்களோ அதை விட நான் டபுள் ட்ரிப்பிளாக உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். ரொம்ப மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. சீரியல்லையாவது டெய்லி இன்ட்ராக்ஷன் வச்சுருந்தோம், இப்போ நம்மளோட இன்ட்ராக்ஷனே இல்லையே. நீங்களாம் என்ன மனநிலையில் இருக்கீங்களோ அதே மனநிலையில், அந்த மனநிலையில் அதை விட டிப்ரெஷனில் இருக்கும் ஆக்சுவலி மொத்த எம்என் டீமுமே. எங்களுக்கும் எல்லாருமா கம்பைன் பண்ணி சீன்ஸ் வரணும், எல்லார் கூடயும் இருக்கணும் அப்படிலாம் இருக்குது. இருந்தாலும் தெரியல ஆக்சுவலாக ஏன் இந்த மாதிரி போகுது அப்படின்றது எங்களுக்கும் தெரியல. நாங்கள் எங்களுக்குள்ள எல்லாரையும் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல நாங்கள் எல்லாரும் எப்படி அப்படின்னு, எம்என் டீம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் அந்த பாண்ட் எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். Yes, me too, missing the golden day of மகாநதி. மகாநதி அப்படின்ற பேரு இப்போ ரொம்ப குட்டி நதியாக போயிட்டுருக்கு. எஸ், பார்க்கலாம். நியூ ப்ராஜெக்ட்ஸ் கடவுள் கொடுப்பாரு, நியூவாகவும் பார்க்கலாம். ஏ ஆதிரை, ஏ கேர்ள், இவ போனா என்னத்த சொல்லிட்டு போனான்னு தெரில. முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓஜி யமுனா, உன்னை பாரு ஓஜி யமுனா அப்படின்னு சொல்றாங்க. எஸ், வாங்க எல்லாரும் லைவுக்கு வாங்க. இல்லை இப்போ எல்லாருமே லைவ்ல ஒரே டைம்ல ஜாயின். ஃபர்ஸ்டாவது ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட்டாக லைவ் குரூப்பாக வந்ததே இந்த ஒரு, ஆக்சுவலி அது எந்த நாள் தெரியுமா? ஞாபகம் வந்துச்சு. நான், காவேரி, யமுனா, அப்புறம் குமரனை வச்சு நாங்கெல்லாம் பண்ணியிருப்போமே. நாங்கள் கூட பாருங்க அப்படின்னு சொல்லி, நான் எதையோ பாருங்கன்னு சொன்னா நீங்க எல்லாம் பாரு அப்படின்னு போட்டு விட்டீங்களே. அந்த ஒரு தான் எங்களோட லாஸ்ட் எல்லாருமா சேர்ந்து வந்த லைவ். எஸ், அதேதான் கரெக்ட். ரொம்ப மிஸ்ஸிங்ல. இப்போ சீரியல் முடிஞ்சிட்டாவாது நமக்கு ஓகே, சீரியல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு போகலாம். சீரியல் போயிட்டுருக்கும் போதே உள்ள நம்மலாம் இல்லை அப்படிங்கும்போது மனவேதனையா இருக்குல்ல. ஹாய் யாமினி, ஹாய் யாமினி, ஹாய். ஏங்க இன்னும் நீங்கள் விடலையா? கமருதீன் எப்போ வருவார்னு. அவர் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியிலேருந்து எல்லாரையும் இதே கேள்வி தான் கேட்குறீங்க. அப்போ இருந்து என்கிட்ட இருக்கிறது ஒரே பதில் தான், எனக்கு தெரியாதுன்னு. நாங்களே வரதில்லை. அவர் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியே அவர் வரதில்லை. இப்போ வந்து அவர் வருவாரான்னு கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது?
எஸ் சேம், நாங்களும் ரொம்ப மிஸ்ஸிங்கில் தான் இருக்கோம் ஆக்சுவலாக. அப்படியே திடீர்னு ஏதாவது ஒரே ஒரு நாள் ஷூட்டிங், 2 நாள் ஷூட்டிங். நாங்களாம் இப்போ கொடைக்கானல்லேருந்து ஃபோன் பேசுகிற மாதிரி எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த அந்த சீனுக்கு சாரி எனக்கே சிரிப்பு வரும். அதுக்கெல்லாம் நீங்கள் அதை கண்டுபிடிச்சி மீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி போட்டீங்க பாருங்க. அவங்களெல்லாம் யார் சொல்லுவோம், செட் அசிஸ்டண்ட், அவங்க இந்த புகை போடுறது அதெல்லாம் உண்மையாகவே ஒரு நாள் ஷூட்டிங் போகும்போது சொன்னோம் நாங்கள், விக்கி சாரதி அண்ணா எல்லாரும் பாருங்க, உங்களை தான் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்கள் புகை போட்டு கொடைக்கானல் காட்டுறீங்க அப்படின்லாம் சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் ஃபோன் கட் சீன் அப்படிலாம் நாங்கள் போய் பார்க்கும்போது மம்மி காவேரி மட்டும் உட்காருப்பாங்க. நாங்கள் உள்ள அப்படி என்ட்ரி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் அன்றைக்கி ஷூட்டிங் தெரிஞ்சிருக்காதுல்ல அவங்களுக்கும். நாங்கள் திடீர்னு ஷூட்டிங்னு சொல்லி போனால் வந்துட்டு அப்படியே எல்லார் முகத்துலையும் 100 வாட்ஸ் பல்பு எரியும். அது வரையும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 0 வாட்ஸில் உட்காந்துருப்பாங்க. அப்படி ஒரு பிரைட்னஸ். நாங்களே எப்பா வந்தீங்களே, நாங்களே மாறி மாறி நடிச்சிட்ருக்கோம் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. தேங்க்யூ. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருமே. இந்த புது வருஷத்தில் புதிய மாற்றத்தோட புதுசாக இந்த வருஷத்தை தொடங்கி நல்லபடியாக நிறைய க்ரோத்தோட நல்ல எண்ணத்தோட நம்ம லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுவோம். ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்பார்த்த கேள்வி மேடம். நான் இதை சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் நான் சரி மென்ஷன் பண்ண வேணாம், நம்ம ஆளுக்கு கேட்டுற மாட்டாங்கன்னு நினச்சி வந்துட்டாங்க. மேடம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இப்போ நான் அதுக்காக வந்தேன் சொல்லுங்க. எதுக்கு வந்தேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பாவங்க எல்லாரும் அவங்கவுங்க இடத்துலேருந்து அவங்கவுங்க கட்சிக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம் நம்ம இப்போ பேசுகிற ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு கூட அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எஸ், என்னோட மதர் டங் தமிழ் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாரும் இருக்க மாதிரி சீன்ஸ் வர சான்ஸ் இருக்கா? இப்போ நான் என்ன சொல்றது? என்கிட்ட பதில் இல்லைங்க. ஓஜி யமுனா வந்திருக்காங்க. அப்படி கேட்கக்கூடாது. ஓட்டு போடுவீங்களான்னு கேட்கணும். நான் டிக்கெட் போட்டேன்டி, ஊருக்கு போய் ஓட்டு போட்டுட்டு தான் வருவேன், என் உரிமை. அக்கா உங்க ஷாப் என்ன ஆச்சு சீரியல்ல? ஓ, ஏன் ஷாப்பு சீரியல்ல? ஆமால, அதை நானே மறந்துட்டேங்க. தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் ஃபோட்டோஷூட் செம்மையாக இருந்துச்சு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதோட வீடியோ போஸ்ட் பண்ணலாம். வெயிட்டிங். நானும் எடிட்டர்கிட்ட சொல்லியிருக்கோம், நல்லபடியாக சூப்பராக எடிட் பண்ணி கொடுங்கன்னு. எப்படி வருதுன்னு எனக்கும் தெரில, நல்லா வரும்ன்ற நம்பிக்கை. ஆதிரியை ஜாயின் பண்ணுவோமா? சும்மா தான் இருக்கான்னு நினைக்கிறேன். வருவாளான்னு தெரில. ஏதோ வரமாட்டா, இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் கூப்பிடுவோம், என்ன பண்ணுறான்னு. என்னமோ சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஹாய்டா அமிர்தா. நீங்களாம் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்டீங்களா? மேக்கப் வந்து எப்போவுமே நான் செல்ஃப் மேக்கப் தான். ஆனால் என்னோட இப்போ சாரீ ட்ரே பண்ணி ஏதாவது ஒரு ஷூட், இன்டோர் ஷூட் இல்லை ஹேர் ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் அமிர்தா மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க தான் வந்து எனக்காக அக்கா நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஹேர்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அவங்களோட பிஸி ஸ்கெடியூல்லையும் எனக்காக டைம் ஒதுக்கிட்டு வருவாங்க. நன்றிகள் அமிர்தா. மூக்குத்தி போட்டிருக்கேங்க. மூக்குத்தி எப்பயும் கழட்ட மாட்டேன், மூக்குத்தி போட்டிருக்கேன். ஐ லவ் நோஸ் பின். தேங்க்யூ.
யாரா இவங்க? யா தேங்க்யூ. என்னோட அந்த மைக்ரோ சீரீஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாடி ராசாத்தி அப்படின்னு சொல்லி. ஸோ கெட்டப் சேஞ்ச் டூயல் ரோல் நல்லா இருக்கும்ல, நல்லா இருந்துச்சுல்ல, டிஃப்ரெண்ட்டாக. எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு டயலாக் வந்து ரொம்ப என்னை கனெக்ட் பண்ணுச்சு. மதுரை பக்கத்தில் வேப்பம்பட்டி சார் அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சு நிறைய பேர் என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ ஒரு ஊருக்கார பொண்ணு ஹீரோயின் ஆகணும்னு வந்து அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. வித்தவுட் மேக்கப் அண்ட் வித் மேக்கப் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்கிரிப்டாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் அது பண்ணேன். புது ப்ராஜெக்ட் பற்றி கேட்குறீங்க. புது ப்ராஜெக்ட் பற்றி நான் சொல்லக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம எல்லாம் வேற நியூ ப்ராஜெக்டில் மீட் பண்ணலாம். ஓகே, காட்ஸ் கிரேஸில். அப்பையும் நீங்கள் எனக்காக இங்கே கங்காவா கோதுவா வேற என்ன பேர் வச்சுருக்கீங்க? எனக்கு வேற என்னமோ பேர் வச்சுருப்பீங்களே. அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு நேம் வச்சுருப்பீங்களா? அந்த மாதிரி எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அவ்வளோ சப்போர்ட்டும் எந்த கேரக்டரில் நான் வந்தாலும் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, அக்கா எனி அப்கமிங் மூவி ஃபார் யூ? வந்தால் நல்லா தான் இருக்கும். வரும். சில விஷயம் டைம் எடுத்துக்கிறோம் இல்லையா? இந்த டைமில் தான் இவங்களுக்கு இது நடக்கணும் அப்படி சொல்லி அந்த மாதிரி நம்ம காத்திருப்போம். நீங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டிருக்கீங்க, நான் அதை விட ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மூவி வந்து அப்படி ஒரு மூவியில் நான் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்ககிட்ட சொல்லாமல் நான் எங்கே போகிறேன்? நீங்கள் தான் இருக்கீங்க, எங்களை வளர்த்து விடுறது நீங்கள் தான். ஸோ கண்டிப்பாக உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஓகே, அந்த ஒரு ஹாப்பி நியூஸை. தேங்க்யூ ஸோ மச். கேஷ்வி ரவி தேங்க்யூ. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். டேய் எத்தனை தடவை இதையே வந்து சொல்லுவேன், நான் தான் செட் அசிஸ்டன்ட் விக்கின்னு. அந்த பையன் தாங்க, அந்த மிஸ்டர் விக்கின்ற பையன் தான் வந்து கொடைக்கானலில் நான் ஃபோன் கட் பேசினேன் பின்னாடி போடுவான். அவனை என்னன்னு கவனிச்சிங்க, எல்லாம் அவனால தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மூக்குத்தி போட்டிருக்கேங்க. எத்தனை தடவைங்க சொல்கிறது? மூக்குத்தி போட்டிருக்கேன். மூவி வந்தால் ஹீரோயின் ஆர் வில்லி? மூவி எதுவாக இருந்தாலுமே கேரக்டர் பிளே. ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணும். ஹீரோனாவே பண்ணிட்டு இருந்தா சட்டிலாக எப்போ பாவமா அப்படி இருக்கணும். வில்லிலாம் பண்ணால் புகுந்த விளையாடலாம்ல. ஸோ வில்லியும் பண்ணும், எனக்கு அது பிடிக்கும். உங்களுக்கு தெரியும்ல, கங்கா வந்து வேர்சடைலாக தானே ப்ளே பண்ணுச்சு. ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் பொறாமையிலலாம் பொங்கிட்டு இருக்குமே. ஸோ கிட்டத்தட்ட அது வில்லி தான். இப்போ சாத்திகாலாம் வந்து பேசினா, சாரி ராகினி, நம்ம எம்மன் ராகினி வந்தா கூட எனக்கும் ராகினிக்கும்லாம் போட்டு வந்தா அவள் ஒரு வில்லி நான் ஒரு வில்லி அப்படின்ற மாதிரி 2 பேரும் எதிரும் புதிருமா நிற்போல. ஸோ அங்கேயும் வேர்சடைலாக ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ வில்லியாவும் பண்ணும், ஹீரோயினாவும் பண்ணும், ரெண்டுமே பண்ணும். கோது லவ் யூ. தேங்க்யூ. இந்த கோதுன்ற பேரை கேட்டு ரொம்ப மனவேதனை இருக்கு. ஆட இவன் யாரா இவன்? நான் தான் செட் அசிஸ்டன்ட் விக்கி, என்னை பற்றி சொல்லுங்க. இவன் தாங்க செட் அசிஸ்டன்ட் விக்கி, அவ்வளோதான்டா உன்னை பற்றி சொல்ல முடியும். என் கொடைக்கானல் ஃபோன் கட்டில் எனக்கு பின்னாடி இருந்து புகை போடுவான், ஆனால் அதை ஒழுங்காக கூட போட மாட்டான். அவன் தான் அந்த விக்கி, சொல்லிட்டேன்டா. லக்ஷ்மி பிரியாக்கா கூட லைவ் வாங்க, மேடம் வந்து ரொம்ப பிஸி, அவங்க தான் மொத்தமாக வராங்க. ஐயோ பார்த்தானா கொன்றுவாங்க. அவ வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா, நம்ம வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, சாப்பிடல, இனிமே தான். லைஃப்ல ரொம்ப முக்கியமான உறவு என்ன ஆப்ஷன்? தாலி கொடியா இல்லை தொப்புள் கொடியா? விளங்குச்சு. நல்ல கேள்வி.
இந்த கேள்வியில் ரெண்டுலையுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. ஸோ எனக்கு தெரியாது. நான்லாம் வந்து நானாகவே சேவை ஆகுறது பெரிய விஷயம். இதில் தாலிக்கொடி உறவு தொப்புள் கொடி உறவு அளவுக்கு இன்னும் பக்குவம் ஆகலைங்க. அந்த அளவுக்குலாம் என்னன்னு தெரியலை. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வந்து பேசுகிறேன். அக்கா ரொம்ப 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 அழகாக இருக்கீங்க. லவ் யூக்கா. உங்கள் போஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஹீரோயினுக்கு டஃப் டஃப் நீங்களா டஃப் நீங்களோ சம்திங். தேங்க்யூடா, தேங்க்யூ. சரி, எல்லாத்தையும் ஒரு கேள்வி. இப்போ நீங்களை உங்களையே பேச விட்டுலாம் இது பண்ண மாட்டேங்க. இப்போ எனக்கு பதில் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ ஹீரோயினா வந்தா சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்லை வேற ஏதாவது ரோல், லைக் வேற ஏதோ ஒரு ரோல் வச்சுப்போமே, இல்லை லைக் வில்லி அந்த மாதிரி கூட வச்சுப்போம். இந்த 2 ரோலில் நான் என்ன பண்ணால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? ஆன்சர் மீ. நீங்கள் வந்தாலே சப்போர்ட் பண்ணுவோம். ஆத்தா இது போதும், இது போதும், இது போதும். யாரா அது? கோஸ்ட். ஓகே, சரி, ஓகே, கோஸ்ட் கெட்டப் போடலாம். ஹீரோயின் தேங்க்யூ, ஆல் கேரக்டர்ஸ் தேங்க்யூ. பிக் பாஸ் வருவீங்களாக்கா? எனக்கே தெரியாது. எனிதிங் அங்காக்கா. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எந்த ரோல் வந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ச்சே, எப்படிங்க இந்த மாதிரி ஆளுக வேணும் எனக்கு? எங்கே போனீங்க நீங்களாம்? உங்களை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டெய்லி நாங்கள் வருவோம் ஷூட்டிங்கில், நீங்களே போஸ்ட் எடுத்து எடிட் பண்ணி போடுவீங்க. அதை பார்த்துட்டு தான் நம்ம இன்னைக்கு ஷூட்டிங் எபிசோடில் வந்திருக்கோம் அப்படிலாம் பார்த்து சந்தோஷப்பட்ட நாட்கள்லாம் குறைஞ்சு மனவேதனையாக இருக்குது. எனிதிங் we will support you அக்கா. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இதுதான் வேணும், இதுதான் வேணும், இதுதான்டா, இதுதான்டா நீங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. அக்கா ஏன் கமெண்ட் மட்டும் படிக்க மாட்டேறீங்க? ஏன் படிக்கலை? எல்லாரும் இதுவும் படிச்சுட்டே தான் இருக்கேன். நீங்கள் வந்தால் மட்டும் போதும். ஓகேங்க, நான் வந்துடுறேன். ஆன் ஸ்க்ரீன் வரணும், அவ்வளோதானே, வந்துடுவோம். மகாநதியில் ரெகுலராக வாங்க. அதை தான் நானும் கடவுள்கிட்ட கேட்குறேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. பரவாயில்ல, நான் இப்போ ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் லைவ் போகலாமான்னு கேட்டு இவ்வளோ பேர் ஒரு டைமிங்கை மென்ஷன் பண்ணி ஒரு டைம் எடுத்து இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. அதுவே பெரிய விஷயம் தெரியுமா? see you in a different character அக்கா. கண்டிப்பாக எனக்கும் அந்த மாதிரி தான். ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறது அவ்வளோலாம் வந்து என்ன சொல்கிறது, நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக நம்மளை காட்டிக்கணும். ஒரே மாதிரி கேரக்டர் ப்ளே பண்ணாலும் இவங்க இதானே பண்ணுவாங்க. இப்போ நானே ஏதோ ஒரு ரியாக்ஷன் பண்ணி ஒரு டயலாக் பேசுறேன்னா அது உங்களுக்கே தெரியும், கங்கானா இவங்க இதான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட்டாக போகலாம். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக நான் என்ட்ரி கொடுக்கும்போது போஸ்ட் போடுறேன். அக்கா ஒரு தடவை என் நேம் சொல்லுங்கள். லக்ஷ்மி ஹரிணி. ஹாய் லக்ஷ்மி ஹரிணி. ஹாய் ஹாய். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் எம்மன்? சேம் கொஸ்டின் பாஸ். கோதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணாமல் யார் பண்ணுவா? ஐயோ, எனக்கு ஒரே வெக்கமா. ஐயோ, இங்கே நம்மளை கூப்பிடுறாங்க. நன்றிகள். உங்களோட நியூ வெப் சீரிஸ் சூப்பர்க்கா. த ஸ்டோரி லைன் அண்ட் யுவர் ஆக்டிங் எவ்ரிதிங் நைஸ்க்கா. சூப்பர், கங்க்ராட்ஸ் ஆன் த நியூ ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஸோ மச் யஷ்வந்த். ஐ நீட் ஓல்டு எம்மன். நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம். என் கமெண்ட் படிக்கா. படிச்சுட்டேன். உங்கள் நேம் என்ன? நேம் தெரியாமல் ஒருத்தர் லைவ் வந்திருக்கார். என் பேர் தாரணி.
ஹாய் பிருந்தா, உங்கள் வாய்ஸ் ரியல்லி க்யூட். நன்றிகள். ஆனால் எனக்கு தெரியாது என் வாய்ஸ் அந்த பக்கம் எப்படி கேட்குதுன்றது எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ உங்களுக்கு அது நல்லா இருந்தால் சந்தோஷம்தான். ஹாய் மீனா, ஹாய். மிஸ்ஸிங் எம்என் டீம் எல்லாருக்கிட்டும் மிஸ்ஸிங் தான் வருது. ரொம்ப கஷ்டம்தான். ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணேன், உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஹெப்சிபாவும் தான் என்னோட நேம், தாரணி ஹெப்சிபான்றது என்னோட நேம். இன்னைக்கு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணேன், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு பக்கம் எப்படி அதை எடுத்துக்கன்னு தெரில, ஒரு பக்கம் ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண வெளியே போயிருந்தேன். ஓகே, ஈவினிங். அது ஒரு பப்ளிக் பிளேஸ் தான். இப்போ ஃபேன்ஸ் இல்லை யாராவது நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி கங்கா அப்படிலாம் சொல்லி வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்கன்னா, என் கூட ஃபோட்டோஸ் எடுத்தவங்க, என்னைய பப்ளிக்கில் ஐடென்டிஃபை பண்ணி என்கிட்ட வந்து பேசினவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் எந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசுவேன், அவங்க கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிப்பேன், எல்லாம் தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் கூட இல்லை, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஏய் கங்கா அப்படிலாம் சொல்லி பேசினாங்க. ஆனால் ஒரு சில பேரில் ஒரு கப்பிள்ஸ், அவங்க நியூலி மேரிட் கப்பிள் சம்திங். நான் அங்கே நான் உள்ள ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்க்கும்போது நியூலி மேரிட் கப்பிள் பார்க்க ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லி நான் என் மனசில் நினச்சிட்டு போயிட்டேன். நான் ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு நான் கேப் புக் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு வெளியே நின்றுட்டுருக்கோம், நானும் ஃபோட்டோகிராஃபரும் உட்காந்துருந்தோம். அப்போ ஒரு 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 அந்த கப்பிள், அந்த நியூலி மேரிட் கப்பிள் பைக்கில் பார்க்கிங்லேருந்து எடுத்துகிட்டு எங்களை க்ராஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபோனை வந்து இப்படி வச்சுட்டு தெரியாத மாதிரி வீடியோ எடுத்துகிட்டே போகிறாங்களாம்மா. அது பண்ணாங்க. நான் பார்த்துட்டேன், என் பக்கத்தில் இருக்க ஃபோட்டோகிராஃபரும் பார்த்துட்டாரு. ஸோ ஃபுல் டைம் கேமராவில் நிற்கிற எங்களுக்கு தெரியாதா ஃபோனை எப்படி பிடிச்சி எங்கே வச்சு எப்படி வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்தால் தெரியும் அப்படின்றது. அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டே போகிறாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம், இல்லை என்கிட்ட பேசியிருக்கலாம். எதுவுமே இல்லை, பெர்மிஷனே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் கோவம் வந்துருச்சு. நான் இப்படி வெளியே போய் நின்று பார்க்குறேன், அந்த இடத்துலேருந்து இப்படி வெளியே போய் பார்க்குறேன். அவங்க பைக்கை நிப்பாட்டிட்டு அவங்க அந்த ஃபீமேல் வந்து அவங்க ஹஸ்பண்ட்டை காட்டிகிட்டு இருக்காங்க, இப்படி எடுத்துட்டு அப்படி சொல்லி இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. நான் அப்படி நின்று பார்த்துட்டு இருக்கேன். அவங்க என்னை பார்க்கவும் ஒரு ஜர்க் எடுத்துட்டு வேகமாக வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு சரி வேண்டாம், பப்ளிக்காக இருக்குது, அவங்கள நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டோம். அந்த ஒரு சின்ன மேனர்ஸ் கூட இல்லாமல் அது எப்படி அது பண்ண முடியுது சில பேருக்கு அப்படின்னு தெரியல. வேணும்னா டைரெக்டாக வந்து கேட்டாலே நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லாருமே ரூட் கிடையாது. அதான் சொன்னேன், என் கூட இன்ட்ராக்ட் பண்ணி என்னை ஐடென்டிஃபை பண்ணி கங்கா அப்படின்னு சொல்லி என் கூட வந்து செல்ஃபி எடுத்த நிறைய பேருக்கு நான் எப்படி நடந்துப்பேன் அப்படின்றது எல்லாம் தெரியும். ஆனால் இந்த ஒரு வஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு என்னை டென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலி உங்களுக்கு வேணா டைரெக்டாக வந்து பேசுங்க, அந்த கட்ஸ் இருக்கணும். அந்த கட்ஸ் இல்லைன்னா எதுக்கு அந்த வீடியோ வேற எடுத்துட்டு பார்க்குறீங்க? எதுக்கு அதை எடுக்கணும்? உங்களுக்கு ஃபோட்டோவோ எதுவோ கேட்குற கட்ஸ் இல்லை, அப்புறம் வந்து வீடியோலாம் பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு தெரியாமல் பண்ணுறோம். எங்கள் கணக்கு ஓப்பனாக தெரியுது. பரவாயில்ல, எல்லார மாதிரியும் இங்கிலீஷில் பேசி பந்தா கட்டாமல் தமிழில் பேசுகிறீங்க. தமிழ் பொண்ணுங்க, தமிழில் பேசுவேன். நீங்களாம் தமிழ் தானே, தமிழில் தானே என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அப்போ உங்கள் கூட நான் தமிழில் தானே பேசணும். உங்கள் கண் ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா நீங்கள் சொல்கிறது? நான் ஸ்கூல் படிக்கும்போது கிளாஸ்லலாம் 2-3 பேர் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இருக்குது. ஸ்கூல் காலேஜோட அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஷர்வன் டேடி, ஷர்வன் உண்மையாவே நாங்கள் வேற பிடிஎஸ்ல எடுத்து அவரை கூட்டிட்டு வந்தீங்க, நாங்களே குத்துவோம் அப்படிலாம் சொல்லி பேசிங்க. பார்த்தா ஸ்டோரியை மாற்றி விட்டாங்க, அது ஃபேக் ஃபேமிலின்னு. ஐயோ, பேசினது எப்படா வாபஸ் வாங்குற, அது வேற மில்லியன் வியூஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நாங்களே ஐயோ ஓஜி டேடி ஷர்வன். அவ்வளோதான். ஆல்வேஸ் ஃபேன் ஆஃப் யுவர் ஃபோட்டோ ஷூட். தேங்க்யூ ஸோ மச். டிவி கேக்கு ஓட்டு போடுங்க, போட்டுடலாம்.
எல்பி லைவ் வர சொல்லுங்க. இப்போ நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். எல்பி என் கூடயா இருக்கா? நான் எங்க இருந்து அவளை வர சொல்லுவேன்? அண்ட் அவளுக்கே உங்க கூட பேசணும்னா அவளே வருவா. இப்போ எப்படி எனக்கு தோணுச்சு அந்த மாதிரி உங்க கூட பேசுறதுக்கு அவளும் வருவா. எங்க இந்த டிவி கேக்கு ஓட்டு போடுங்க இப்படி சொல்லிட்டு வராதீங்க. நான் என்ன ஓட்டு போடணும்னு எனக்கு தெரியும்ல. நம்ம போடுறோம். இவ வருவா போவா, வந்து ஜாயின் பண்ண வரமாட்டா. உங்க ஐப்ரோஸ் வெரி சோ கியூட். நன்றிகள். தேங்க்யூ. டெல் மை நேம். எங்க எனக்கு உங்க பேரே புரியல. எஃப்டி லிங்ஸா தெரியலங்க. லக்ஷுவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? தாரு லக்ஷுவோட உங்களோட கியூட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. லக்ஷு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணே கண்மணியே உன்னோட சரணாகிறேன். யார் அது? தேங்க்யூ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ. இன்னுமா நீ போகல? அடியே நீ என்ன போய் அவ பேர் என்ன ஒரு பிளாக்கி வாங்கி வச்சிருக்கல, அவளுக்கு சாப்பாடு சரலா கலக்கி வச்சுட்டு வந்தியா? ஆக்ட்ரஸ் மாதிரி பேசாம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி பேசுறீங்க. இன்னையில இருந்து உங்க முரட்டு ரசிகன் நான். நல்லா இருக்கு இந்த மாதிரிலாம் நீங்க பேசுறது நல்லா இருக்கு. How you put eyeliner so beautifully with my hands. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மேடம்? நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஸ்டெனோடைபிஸ்ட். நான் மகாநதி சீரியல் எப்போ முடியும்? யாராது அவ முடியக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தா இங்க வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. நோ கைஸ், இப்படி ஒரு கேள்வி கேட்காதீங்க. கோது ஒன் டே கேரளாக்கு வாங்கோ. மோர் எம்என் ஃபேன்ஸ் ஆர் ஹியர். லவ் ஃப்ரம் கேரளா. ஷியர், நான் வந்தேன். நீ ஊர் சுற்றி காட்டுவீங்களா? எனக்கு உங்கள் ஊர் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நிறைய 2 times 1 time வந்திருக்கேன். 3 வரையும் வந்திருக்கேன். எனக்கு அப்படியே நல்ல க்ரீன்ஸ் பீஸ்ஃபுல்லாக சில்லுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊர் சுற்றி காட்டுவீங்கன்னா சொல்லுங்கள், வரேன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணாமல் எப்படி புவா சாப்பிட்றது? பண்ணியே ஆகணும். வீட்டில் கூட மேக்கப் போட்டுட்டு தான் இருப்பீங்களா? ஸோ அது உங்களுக்கு என்ன? நான் மேக்கப் போடுறதுல உங்களுக்கு என்ன? சொல்லு, நீதான் தைரியமா. இவளை யாராவது கொல்லுங்க. இவளை யாராவது வாயை பொத்தி இழுத்துட்டு போங்க. அடி வாங்கிடுவ. நீ தான் தைரியமான ஆளாச்சல. வா, உன்னை ஜாயின் பண்ற. வாடி வா. இங்க your nails are super and nice. What group you are, please? என்ன கேள்வி இது? நெயில்ஸுக்கும் குரூப்புக்கும் என்ன? எனக்கு புரியலையே. என்ன குரூப்? ஒரு சுத்தி கட்டும் கங்கா கண்டிப்பா. ஊர் சுத்தி காட்டும் கங்கா கோது கண்டிப்பா வாங்கோ. கண்டிப்பா வரேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வரமாட்றாங்க இந்த ஆதிரைன்றவ. அவ என்னைய பார்த்து நீ இன்னும் போலியான்னு கேட்டா. வர சொன்னா வரமாட்டான். ஆதிரை யமுனா, ஓஜி யமுனா. உங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்க வாங்க, கொஞ்சம் பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். ஐ டூ லவ் சாரி. எனக்கு சாரி ரொம்ப பிடிக்கும். ஓடிட்டான். கோது எல்பிய வர சொல்ல முடியாது. என்னது இது? நான் லைவுக்கு பல மாசம் கழிச்சு வந்திருக்கேன். அவ என்ன நிலைமையில என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. எங்க இருந்து அவளை வர சொல்லுவேன்? நான் சொன்னா கேட்பாளா? அவ சொல்றத அவளே கேட்க மாட்டா. நான் சொல்றத கேட்பாளா? கேர்ள்ஸ் ட்ரிப் போங்க எம்என் கேர்ள்ஸ். போறோம் போறோம் போறோம். கொஞ்சம் எங்களோட அக்கௌண்ட் எல்லாம் சொல்றோம். எங்க அக்கௌண்ட்ல கொஞ்சம் அனுப்பி விடுங்க, நாங்க போய்க்கிறோம். ஹாய் ஹரிஷ். போதுமா ஹரிஷ்?
அக்கா யுவர் ஃபேவரட் ஆக்டர் இன் கன்னடா. எதுக்கு இப்ப கன்னடா? எனக்கு புரியலையே இங்க என்ன நடக்குதுன்னு. வாட் ப்ராடக்ட் ஆர் யூ யூசிங் ப்ளீஸ் ரெக்கமெண்ட் மீ. புரியல. என்ன ப்ராடக்ட்? டு யூ ஆக்ட் அஸ் பாக்ஸ் ஆர் ரோல் இன் எனி ப்ராஜெக்ட்? நான் எங்க அதெல்லாம் பண்ணேன். அப்கமிங் வீக்கா எபிசோட். ஐயோ, வரது பூரா வீக்கா எபிசோடு தான். இதுல அப்கமிங் வீக்கா எபிசோட பத்தி நான் சொல்லணும். சூப்பர். சரி காய்ஸ், ரொம்ப நாளா ஆச்சுன்னு பேச வந்தேன். நீங்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசியிருக்கீங்க. மதுரைக்கு எப்ப வருவீங்க? ஓட்டு போட வரேன். ஓட்டு போட வாரேன். ஜாயின் ஸ்வேதா டு லைவ். ஷோ, யார் யாரு என்ன பண்ணிட்டு இருப்பாளுக எதுவும் தெரியாம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, கோவமா இருக்கீங்களா என் மேல? நன்றிகள், தேங்க்யூ. ஓகே, டிவிகே ஹாய் டியர் தாரேப் சிவா, தேங்க்யூ. ஹாய். திருச்செங்கோடு. ஒரு நாள் திருச்செங்கோடு வாங்க. அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே. வந்தா சொல்றேங்க. ரியாலிட்டி ஷோ. நாங்களும் அதை மிஸ் பண்றோம். கூப்பிடவே மாட்டாங்க, மறந்துட்டாங்க. எம்என் டிவி. டூ பேட். கம்முவ பாத்தீங்களா? ஓ, நம்ம அந்த டெய்லி போஸ்ட் போடுறாரு. அதனால பாத்துட்டு தான் இருக்கோம். நீங்க எப்படி பாக்குறீங்களோ நாங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓஹோ, என்ன மட்டும் டிஸ்டர்ப் பண்ண நான் இத்துடன் கிளம்புறேன்னு நினைக்கிறேன். டைம் இல்லன்ட்டு லைவ்லயே இருக்கா ஒருத்தி. அவளுக்கு இருக்கு. எனக்கும் பசிக்குது. போய் என்னன்னு எதையாவது சமைச்சு சாப்பிடலாம். ஓகே, சரிங்க காய்ஸ், பாய் சொல்லுங்க எல்லாரும். நான் கிளம்புறேன். ஓகே, பாய் பாய் காய்ஸ். அவங்க எல்லாருக்கும் பாய். ஆதிரை பாய். டாடா. பொப்போய் பொப்போய் பொப்போய். டாடா. தேங்க்யூ ஸோ மச் எனக்காக லைவ்ல எல்லாரும் வந்ததுக்கு. தேங்க்யூ, லவ் யூ. நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து வர மாதிரி எம்என்ல ஒரு நாள் வந்தா நான் உங்களுக்கு லைவ் வரேன். ஓகே. எனக்கு இனி வெறி ஏத்துறதுக்கு நீ பிறந்து வந்திருக்கான். வரட்டா மாமே? டுர். பாய் டி. பாய். டாடா கைஸ், டாடா.